அனைவருக்கும் வணக்கம். முதல் கேப்டன்சி டாஸ்க் வந்து முடிஞ்சிருக்கு. செம ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது தலைவன் தலைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு டாஸ்க் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்பயும் பேர் மியூசிக்கல் சேர் டாஸ்க் தான் வச்சாங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? அந்த மியூசிக்கல் சேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி இருதில்ல, இப்படி வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 8 சேர், இந்த பக்கம் 8 சேர் சரிசமமாக வந்து போட்டுக்கிறது. அவுட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நடுவில் வந்து நின்றுக்கணும். அதுலேயே ஃபேட்மேன் வந்து நடுவில் நின்னாருன்னா ஒருத்தனாவது அந்த பக்கம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த அளவுக்கு பல ஃபன்னுகளாக வந்து போச்சு. கடைசியில் வந்து கேப்டன் ஆகிட்டாங்க. அந்த கேப்டன் யார் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வரிசையாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விளாண்டுருக்காங்க. எப்பயும் போல் ஃபேட்மேன் தான் ஃபஸ்ட்டு அவுட் ஆகிறாரு. அவுட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ நடுவில் வந்து நின்றாரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஓடுறாங்க. ஓடும்போது சௌந்தர்யா முத்துக்குமரன் அடுத்த இதில் வந்து இது அவுட் ஆகிறாங்க. இவர் வந்து அப்படியே நின்ட்டார். சௌந்தர்யா ஃபேட்மேன் மேலே மோதி அப்படியே ஃபேட்மேன் வந்து டயர்டாகி போய் உட்காண்டார். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், டயர்டாகி போய் உட்காண்டாரு. அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து சென்டரில் நிற்கிறாங்க சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஃபேட்மேன் 3 பேர் நிற்கிறாங்க. புரியுதுங்களா? அவுட் ஆகிறவங்க என்னென்னா நடுவில் வந்து நின்றுக்கணும். இந்த பக்கம் சேர் இருக்குது, இவங்களை தாண்டி வந்து ஓடணும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷிதாவும் அருண் வந்து அவுட் ஆயிடுறாங்க. அக்ஷிதா நம்ம அருண் இருக்கார்ல, அருண் வந்து அவுட் ஆயிடுறாரு. இந்த அக்ஷிதா பொண்ணு மேலே வந்து பாவம் ஃபேட்மேன் வந்து இடிச்சு விட்டார். அப்படியே ஃபேட்மேன் மேலே இடித்து அப்படியே அக்ஷிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இடிப்பே வந்து பிடிச்சிக்கிச்சு. அந்த அளவுக்கு மனுஷன் வந்து பாடாக படுத்தியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் நிற்கிறாங்க. ஃபேட்மேன்லேருந்து ஆரம்பித்து அக்ஷிதா, அருண், சௌந்தர்யா, முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி வரிசையாக நிற்கிறாங்களா. அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அருணவும் தர்ஷா குத்தா இருக்காங்களா, அவங்க 2 பேர் வந்து அவுட் ஆகிட்டாங்க. இப்போ என்னென்னா அவங்க 2 பேர் வந்து நடுவில் நிற்கிறாங்க. அடுத்த சுற்று வந்து ஆரம்பிக்குது. ரஞ்சித்தும் பவித்ரா வந்து அவுட் ஆகிட்டாங்க. செம்ம ட்விஸ்ட்டாக போகுது. என்னென்னா அவங்க எல்லாம் நடுவில் நின்று கையை அப்படி வந்து விரிச்சு வச்சுக்கிட்டு இவங்களை வந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பெண்கள் சைடு ஜாக்லின், ஆனந்தி, சுனிதா, தர்ஷிகா அப்படி 4 பேர். இந்த பக்கம் தீபக், விஷால், சத்யா, ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லி 4 பேர் இருக்காங்க. இந்த சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலும் சுனிதா வந்து அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சுற்றில் வந்து ஆனந்தியும் ஜெஃப்ரியும் வந்து அவுட் ஆயிடுறாங்களா. இப்போ வந்து கடைசி 2 பேர் தான் வந்து இருக்கிறாங்க. பெண்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், தர்ஷிகா, இந்த சைடு தீபக், சத்யா அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சத்யாவும் ஜாக்லின் அவுட் ஆகிறாங்க. ஜாக்லின் அவுட் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி வந்து பண்ணிட்டாப்புல. அருணை வந்து கையை காலை இப்படி இடையில விட்டு இப்படி ஆட்டி பாவம். ஜாக்லின் வேறு சண்டை போட்டிருக்கு. சும்மாவே ஜாக்லின் வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லுது. நீ நான் தான் சொல்லி அது ஒரு சண்டை போட்டே இருக்குது. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. சரி நம்ம தீபக் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பார்த்து பிடிச்சிக்க. இந்த ஃபோட்டோவில் வந்து பாருங்கள், இந்த 3 பெண்களுமே இப்படி வரிசையாக போயிட்டுச்சுக்க. அதுக்கெல்லாம் மாட்டி விட்ட மாதிரி தீபக் வந்து பாவம் போது தொங்கிட்டார். அதை வந்து சொல்லி பார்த்தாங்க, இந்த மாதிரி இது அன்ஃபேரு, இவங்க வந்து இப்படி நகண்டாங்க அப்படின்னாங்க. நகலக்கூடாது, நின்ற மணிக்கே நிற்கணும் அப்படிங்கிறதான் அந்த ஒரு கேமு. இவங்க நகண்டு பெண்கள்லாம் சேர்ந்து இது பண்ணி விட்டாங்களா. இப்போ கடைசியில் வந்து தர்ஷிகா ஜெயிச்சிட்டாங்க. தீபக் வந்து தோற்று போயிட்டார். இதில் எல்லாருமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. விசாலாம் இல்லை, அவங்களாம் நகர்ந்தாங்க. பெண்கள்லாம் நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனந்தி இவங்களாம் கையை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா சவுந்தர் நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணேன். ஃபேட்மேன் வந்துட்டு இந்த சேரில் படம் இருந்தால் போகிறேன் பாருங்கள். இந்த சேரில் உட்காந்துட்டு பெண்களை தான் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி அவர் வாட்டை தூக்கி கொடுத்துட்டாரு. என்னையா ஃபேட்மேன், அவங்க எல்லாம் வந்து உசுரை கொடுத்து சண்டை போட்டுருக்காங்க, இதெல்லாம் அன்ஃபேருங்க. அவங்க வந்து நகண்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆளை போட்டு அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. தீபாக்கை வந்து அந்த 3 பெண்களை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அது பார்த்தாலே நல்லா தெரியுது. ஆனால் இவர் வந்து உட்காந்துட்டு நீதிமான் மாதிரி தீப்பை வழங்கி விட்டார். ஏன்னா இவரே வந்து தாண்டு தானே போனார். கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சார். பாவம் அன்சிதா இடுப்பில் வந்து அடிகளாக வாங்கி பாவம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சரி ரைட்டு, இப்போ வந்து டீம் கேப்டன் யார், முதல் பிக் பாஸ் கேப்டன் யார் அப்படின்னு சொன்னாக்கா தர்ஷிகா அப்படின்னு சொல்லி பிக் பாஸால் அறிவிக்கப்பட்டு விட்டது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.